ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மீடியம் சைஸ்டான பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப எலசான பீர்க்கங்காய் தான். இதை நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இது பருப்புலையும் அதுக்கப்புறமேட்டு நம்ம தேங்காயிலையும் வேகிறதுனால கொஞ்சம் மீடியம் சைஸ்ட் பீசஸாக போட்டுக்கலாம். ரொம்ப சின்ன பீசஸாக போட்டுட்டோம் அப்படின்னா வேகும் போது அது கரைஞ்சிடும். அதே நேரத்தில் இது எலசான பீர்க்கங்காய் தான், அதனால நான் உள்ளுக்குள்ளே இருக்க விதைகளோடு போட்டுட்டேன். கொஞ்சம் முத்தலான தடிமமான பீர்க்கங்காவாக இருந்தது அப்படின்னா நம்ம உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிட்டு சதை பகுதியை அதுக்கப்புறமேட்டு நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை தவிர நமக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கோம். ஒரு 50 ml தண்ணியில் அதை நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரமாவது அது நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் போதும், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 இன்ச் அளவுக்கு தேங்காய் பல்லு நமக்கு தேவைப்படும். அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இந்த தேங்காவையும் கசகசாவையும் நம்ம கொஞ்சமாக தண்ணியில் இதையும் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருப்பு நல்லா அரை மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம குக்கரில் விசில் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து நம்ம குக் பண்ணுறதுனால தான் அந்த கூட்டில் கடைசி அங்கங்கே கடலைப்பருப்பு முளைச்சிட்டு இருக்கும். இப்போ குக்கரில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பல்லு பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை 3 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். 3/4 டம்ளர் தண்ணி போதும். 3 விசில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணால் இந்த அளவுக்கு நமக்கு பருப்பு கிடைக்கும். இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கூட்டில் பருப்பு திரியாக இருக்காது. இப்போ அடுத்து ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்த தேங்காயும் கசகசாவையும் நம்ம பச்சை மிளகாயோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கூட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுக்கு நமக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவை. ஸோ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் கூட்டு செய்யும் போது அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா தான் அந்த அளவுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு இதில் தாளிதம் பொருட்கள் நம்ம போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கீத்துலேருந்து கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா கிடலாங்க. ஒரு 10-20 செகண்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு அந்த அரை வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா மீடியம் சைஸ் பீஸஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சைஸ் ஓரளவுக்கு நம்மளுடைய பீர்க்கங்காயோட பீஸ் சைஸுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா சாப்பிடும்போது ஒத்தாப்பில் இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி கண்ணாடி போல் ஆனதுக்கு அப்புறமேட்டு பீர்க்கங்காய் துண்டுகளை போட்டுடலாம். நல்லா வதக்கி கொடுக்கலாம். அங்கங்கே பீர்க்கங்காய் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக வதக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு மசிச்சதை அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். நடுவில் கிண்டி விடணும். பருப்பு அடிப்பிடிச்சிடக்கூடாது. மூடி போட்டு குக் பண்ணால் சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம சிம் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் விழுத சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமேட்டு சிம்மிலேயே நல்லா கொதிக்கட்டும். தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதில் உப்பு சேர்த்துடலாம். தேங்காய் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி ஃபைனலாக சிம்மில் கொதிச்சுட்டு இருக்கும்போது இது உப்பு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவே தான், ஹோட்டல் ஸ்டைலில் பீர்க்கங்காய் கூட்டு வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது கூட கிண்ணத்தில் தீந்துருச்சு அப்படின்னா இன்னொரு கிண்ணம் கூட்டு கொடுங்கன்னு கேட்போம். அந்த அளவுக்கு அதே டேஸ்ட்டில் இன்னுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.